இருக்கிறீங்களா? குசி குசியா இருக்கிறேங்கண்ணா. நல்லா இருக்கீங்களா? ம். நல்லா இருக்கிறேன் சிஸ்டர். இருந்தாலும் இந்த மக்கள் கிட்ட வந்து ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொன்னாலும், அவங்க கேட்காததுனால உலகம் எவ்வளவு மோசமாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பைபிள்ல ஒரு விஷயம் இருக்கும். என்னன்னா, கடவுள் ஒரு சில எச்சரிக்கை கொடுப்பார், கட்டளை கொடுப்பார். குடுத்துட்டு அவரே சொல்லுவாரு, "இத நீங்க கேட்க மாட்டீங்கன்ட்டு." அப்ப புரியாது. என்னடா இவர் தான் கடவுளாச்சே, இவர் தான் மாத்த முடியுமாச்சே, எதுக்கு இப்படி சொல்றாரு அப்படின்னு தோணும். அப்பதான் தெரியுது கடவுளால எல்லாம் செய்ய முடியாது. அவருக்குன்னு சில வேலை இருக்கு. அததான் செய்வாரு. அவர் சொல்ற அதே விஷயத்த நாமளும் சொல்றோம். நமக்கும் தெரியும் இத ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்ட்டு. ஃபாலோ பண்ணாததுனால நாளுக்கு நாள் இந்த பாலியல் குற்றங்கள் தினசரி நியூஸா அதாவது இந்தியா ஃபுல்லா தினம் தினம் பாலியல் குற்றம் நடந்தா பரவால்ல. தமிழ்நாட்டிலேயே நடக்குது. ஒரு ஒரு ஸ்டேட்லயும் இதே மாரி நடக்குதுன்னா, அப்ப அது ரொம்ப இது வந்து தெரிஞ்சே வெளியில வந்தது. வெளியில வராம எவ்வளோ நடக்கும் இல்லையா? இப்ப அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதான் அந்த பேட் கேர்ள்ன்ற ஒரு படம் டீசர் வந்து அதுக்கு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஏன்னா, ஏற்கனவே தமிழ்நாட்டுல பாலியல் குற்றங்கள் பயங்கரமா போயிட்டு இருக்குது. இதுல வேற பொண்ணு அது இஷ்டத்துக்கு யார் கூட வேணாலும் நான் போவேன், யார் கூட வேணாலும் காமம் வச்சுக்குவேன். இப்படியே வரும். அது 2 நிமிஷம் டீசர்ல எவன் கூட வேணாலும் செக்ஸ் வச்சுக்குவேன்ற வார்த்தை 20 தடவ வரும். அப்ப படம் எவ்வளவு கேவலமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அது அப்ப அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா ஒரு சம்பவம் நடந்துச்சு. 8வது படிக்கிற பொண்ணுங்கன்னு நெனைக்கிறேன். 3 பொண்ணுங்க ஆமா. 8வது படிக்கிற பொண்ணுங்க. 8வது படிக்கிற பொண்ணுன்னா என்ன வயசு இருக்கும்? 13, 12 வயசு தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். 12ஓ, 11ஓ தான் 11, வரும். 12 ஆ. சோ 11, 12 தான். ஆ அந்த வயசு பொண்ணுங்க வந்து இந்த சோசியல் மீடியால ஃப்ரெண்ட புடிச்சு, அவங்க எல்லாம் ஒண்ணா இந்த 3 பொண்ணுங்களும் ஒண்ணா படிக்கிற பொண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸு. இந்த 3 பொண்ணுங்க என்ன பண்றாங்க, அவங்க அப்பா, அம்மா கிட்ட, நான் அந்த பொண்ணுடைய அம்மாவுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி நான் போப்போறேன். இதே பொய்ய 3 பேரும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டாங்க. சொல்லிக்கிட்டு என்னடா விடிஞ்சும் ஆளே காணோம் அப்படின்னு போய் அந்த வீட்ல போய் பார்த்தா காணோம். எங்க வீட்லயும் இதே தானே சொல்லிட்டு வந்தாங்கன்ட்டு. அப்புறம் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்தா, இந்த 3 பேரும் 3 பாய் ஃப்ரெண்ட் வர சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு கவர்ன்மெண்ட் பில்டிங் மேல அ ஏன்னா நைட் வந்து கவர்ன்மெண்ட் பில்டிங்குள்ள யாரும் போமாட்டாங்க இல்லையா? அது சுத்தி கவர்ன்மெண்ட் ஆபீஸ். அது மேல போய் இருக்கிறாங்க. 3 பசங்க வரானுங்க. அவனுங்க எல்லாமே 18 வயசுக்கு கீழ தான். அவனுங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு தெரிஞ்ச இன்னும் 3 பேர் இருக்கிறாங்க கூப்பிடுறேன்ட்டு, இன்னொரு 3 பேர் அவனுங்க எல்லாமே ஏற்கனவே அக்யூஸ்ட் பெரிய பெரிய ஆளுங்க. அவனுங்க வந்து நைட் ஃபுல்லா தண்ணி, அது இதுன்ட்டு சைட் டிஷ் அது இதுன்ட்டு அந்த பொண்ணுங்க உடம்புல பொட்டு துணி இல்லாம அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வெளில போட்டானுங்க. எங்க அந்த பொண்ணு போயிடுங்களோன்னு நெனச்சாங்களா என்னன்னு தெரியல. இப்படியே இருந்திருக்காங்க. காலைல போலீஸ் வந்து அந்த செல்போன் இத வச்சு கண்டுபிடிச்சு 50 போலீஸ் அந்த லொகேஷன கண்டுபிடிச்சு வராங்க. அந்த பசங்க எகிறி குதிச்சு ஓடுறாங்க. அந்த பொண்ணுங்க ஒட்டு துணி இல்லாம ஒருத்தர் ஒருத்தர் இப்படி ஒட்டிக்கிட்டு நடுங்கிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த மாரி நேரத்தில் இப்படி ஒரு படம் தேவையா? அப்படிங்கிறத விட, எப்பவுமே இந்த மாரி படத்தினால தான் அடுத்தடுத்த சமுதாயம் இப்படி போகுது. எம்ஜிஆர் கால படத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா, இந்த ஆபாச விஷயங்கள்லாம் பாட்டுல வரும். இதெல்லாம் இருக்கும். அப்பவே அத தடை பண்ணியிருக்கணும். படம் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. ம். இன்னைக்கு அந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்குது. ம். ஆனா எல்லா மக்களோட சிந்தனை எல்லாம் அந்த அந்த எண்ணத்துல தான் இருக்கு போல இருக்குது. இருக்குது. அதனால தான் அத எடுக்குறாங்க. அது எடுத்ததே ஒரு பொண்ணு. இதுதான் ரொம்ப அசிங்கமான விஷயம். ஒரு பையன் எடுக்கல. இதுக்கு முன்னாடிலாம் பாக்கியராஜ் எடுப்பாரு, பார்த்திபன் எடுப்பாரு. இந்த மாரி சிலர் மட்டும் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அதை பார்த்து பார்த்து பொண்ணுங்களும் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க இஷ்டம். இந்த கற்பு அது இதெல்லாம் எங்களால சுமக்க முடியல அப்படின்றாங்க. இப்ப குழந்தைய சுமக்க வேண்டியதா போயிடுமே அப்புறம். ஏன்னா இப்ப பாருங்க, இந்த மாரி ஒரு ஒரு சம்பவம் நடக்குது. ஆ இதுல பார்த்தீங்கன்னா, நேத்தோ முந்தா நேத்தோ ஒரு சகோதரி வடநாட்டை சார்ந்த சகோதரி, வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவங்க இங்க வந்து ஏதோ ரூம் எடுத்து தங்கி அங்கெல்லாம் எல்லாம் தான் எல்லா ஸ்டேட்லயும் வேலை செய்றாங்கல்ல. அப்ப வேலை செய்யும்போது அவளுடைய ஃப்ரெண்ட் வந்து லவ் மேரேஜ் பண்ணி போயிருக்கிறாங்க. பிரெக்னன்ட் ஆயிருக்கா. அதையும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அங்கிருந்து வராங்க. வரும்போது நைட் 11 ஆயிடுச்சு போல இருக்கு. வந்தோனே லொகேஷன் ஆன் பண்ணிடுறாங்க. ஆன் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு வயசான 55 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் ஆட்டோல வராரு 11 மணிக்கு. அப்படி வந்தாலே நமக்கு சேஃப்ன்னு தானே தோணும். வயதானவர்கள் வந்தா எல்லாருக்குமே ஒரு சேஃப்ன்னு தோணும். அதனால இந்த பொண்ணு ஏறிடுச்சு. ஏறி இங்கிலீஷ்லயே சொல்லுது. இவன் அதுக்குள்ள எப்பயுமே அவங்க ஃபோன் பேசிக்கிட்டே ஓட்டுவாங்க. நமக்கு தெரியாது என்ன பேசுறாங்கன்னே. அதிலும் குறிப்பா மொழியே தெரியலன்னா என்ன தெரியும் அந்த பொண்ணுக்கு? இல்லையா? 2 பேர வர சொல்லிட்டு அவனுங்க கத்தியோட வந்திருக்கிறாங்க.
வந்து அந்த பொண்ணுக்கு இந்த பக்கம் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு கத்திய கழுத்துல வச்சுக்கிட்டு பாலியல் அத்துமீறல்ல ஈடுபடுறாங்க. அந்த பொண்ணு அழுதுகிட்டே வரும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு டைம்ல இந்த லொகேஷன் ஆன் ஆயிருக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் அந்த பொண்ணு அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. தெரிஞ்சிட்டு டக்குன்ட்டு வேற ஆட்டோல ஏத்தி விட்டுறாங்க. ஏத்தி விடும்போது அந்த பொண்ணு அப்படியே நடுக்கத்துல இருக்கு, ஒரு மாதிரி தயங்கி தயங்கி ஏறவே மாட்டேங்குதான். அப்ப அந்த பொண்ணு கேட்டுச்சு, அவங்களுக்கு ஹிந்தி தெரியுமான்ட்டு. அவன் எனக்கு ஹிந்தி தெரியும் நானும். அப்புறம் தான் ஏறிச்சு அவன். ஏறிட்டு வண்டி போய்கிட்டே இருக்கும்போது அப்படியே பயங்கரமா கதறி கதறி அழுதுச்சான். அப்பதான் என்னன்னு கேட்கறான். கேட்கும்போது இந்த மாதிரி பண்ணாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியுமா? சரிம்மா அழைச்சிட்டு போய் விடுறேன்ட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இட்டு போய் விட்டு, அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க. அந்த பொண்ணு ஆக்சுவலா அந்த பொண்ணே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறா. ஏன்னா லொகேஷன் மாறி போகுது, லொகேஷன் ஆன் பண்ணியிருக்கிறால மாறி போயிருக்கு. ஒரு டைமுக்கு அப்புறம் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. எவ்வளவு பெரிய விஷயத்துல எல்லாம் நம்ம கவனம் கொடுக்கணும் பாருங்க. ஒண்ணு நைட்டு வர்றது, தமிழ்நாடு வந்து கண்டிப்பா சேஃப் ஜோன் கிடையாது எப்பவுமே. சோ அப்ப நைட்டு தனியா இருக்கும்போது, ஏன்னா இங்க தனியா ஒரு பொண்ணு நின்னா வேற மாதிரி பாக்குறாங்க இல்லையா? அதுக்கு வந்து அந்த மாதிரி தவறான வேலை பண்ற பொண்ணுங்க ஒரு முக்கியமான காரணம். யாருமே அப்படி நிக்கலைன்னா ஒரு பொண்ணை பார்க்கும்போது இப்படி தோணாது இல்ல. அவங்க கேட்டா எங்க வயித்து பொழப்புக்கு பண்றோம், அதை பண்றோம், இது பண்றோம். இதனால இப்ப சம்பந்தமே இல்லாம ஒரு நல்ல பொண்ணுடைய வாழ்க்கை வீணா போகுது இல்ல. ஏன்னா அவனுக்கு அதுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து கார்ல துரத்திட்டு வராங்க பொண்ணு. அந்த பொண்ணுங்க கார்ல தான் போறாங்க. பொண்ணுங்க குடும்பத்தோட போறாங்க, குழந்தையோட. அதை துரத்திட்டு வராங்க. சோ அதுவும் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு தொடர்ந்து அடுத்தடுத்த நாள் வந்துகிட்டே இருக்குது இந்த நியூஸ். இதுல பாத்தீங்கன்னா அதுக்கு இப்பவும் கண்டுபிடிக்க முடியல. ஜஸ்ட் தேடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளவுதான். அது நடந்து முடியறதுக்குள்ள பாத்தீங்கன்னா அடுத்த நியூஸ். அடுத்த நாளும் இதே பாலியல் குற்றம். ஆனா இது ரொம்ப கொடூரமான குற்றம். 8வது படிக்கிற குழந்தை, ஒரு கிருஷ்ணகிரியில ஒரு கிராமம்னு நினைக்கிறேன். அங்க வந்து அந்த நடுநிலை பள்ளி சொல்லுவாங்களே, 8வது வரைக்கும் இருக்கிற பள்ளி. சோ அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு பொண்ணு பாத்ரூம் போகும் பொழுது அந்த பாத்ரூம்குள்ள ஏற்கனவே ஒரு வாத்தியார் ஒளிஞ்சிருக்கிறார். இது வந்து ஒரு மாணவன் ஒளிஞ்சிருந்தா கூட ஏதோ கொஞ்சம் வயசு கோளாறுன்னு ஒத்துக்கலாம். வாத்தியார் என்ன வயசு? 57 வயசு. 57 வயசு வாத்தியார், கவர்மெண்ட் வாத்தியார். சோ அவர் ஒளிஞ்சிருந்து அவரு தப்பா நடக்கிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பொண்ணு, ஆனா இதுல என்ன ஒண்ணு எல்லாருக்கும் புரியாத விஷயம்னா, இந்த பொண்ணு ஏன் ஆசிரியர்கள் பயன்படுத்துற கழிவறைக்கு போறா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. பட் ஆனா அந்த பொண்ணே விரும்பி போனாலும் அது தப்புதான். போக்சோ சட்டம் வந்து மைனர்னா இதுதான் வரும். சோ அப்ப அந்த வாத்தியார், அது இல்லாம இன்னொரு வாத்தியார், இதுல 2 வாத்தியார், 57 வயசு ஒருத்தர், 45 வயசு ஒருத்தர், இன்னொருத்தர் 37 வயசு. எல்லாருக்குமே கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் இருக்குது. இதுல வேற வீடியோ வேற எடுத்து வச்சு மிரட்டி ஒரு 2 மாசத்துல 6 தடவை இந்த மாதிரி ரேப் பண்ணிருக்காங்க அந்த பொண்ணை. ஆனா அந்த பொண்ணு எதுவுமே சொல்லல வெளியில. ஏன்னா பயமுறுத்தி இருக்கிறாங்க போல இருக்கு. நீ ஏதாவது சொன்னா இந்த வீடியோ வெளியிட்டுரும் அப்படி இப்படி பயமுறுத்தி இருப்பாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் வயித்த வலிக்குது அப்படின்னும் போது ஏதோ மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 விதமா நியூஸ் வருது. ஒண்ணு இவங்களே போய் கம்ப்ளைண்ட் பண்ணதா வருது. இன்னொன்னு அவங்களே ஹெச்எம்ஏ வந்து கேட்டதா வருது. மொத்தத்துல ஆஸ்பத்திரிக்கு இட்டு போறாங்க அந்த பொண்ணை. அப்ப செக் பண்ணும் பொழுதுதான் ஏதோ அபார்ஷன் பண்ணதா சொல்றாங்க. ஏதோ ஒண்ணு. ஆனா பாலியல் குற்றம் நடந்ததுன்றத அவங்களால ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கெல்லாம் போன் பண்ணி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அவங்க விசாரணை நடத்தும் போது, பெண் அதிகாரிகள் விசாரணை நடத்தும் போது தெரிஞ்சு அந்த 3 பேரை வந்து கைது பண்றாங்க. ஆனா சுத்தி ஊர் மக்கள் சேர்ந்துக்கிட்டாங்க. எங்க கிட்ட ஒப்படைங்க. சோ அதுக்குள்ள எப்படியோ ஏத்துறாங்க. இதுல போராட்டம் நடத்தினவங்களை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது. ஏன்னா ரொம்ப நேரம் போக்குவரத்து இடையூறா இருக்குதுன்றதுக்காக. ஆனா ஊர் மக்கள் உள்ள சேர்ந்து அவங்களையும் பிடிச்சி வெளில இட்டு வந்து, அதுக்கப்புறம் ஏதோ என்ன நடக்குதுன்னு தெரியல அதுக்கப்புறம். சோ இங்க நடக்கிற இந்த விஷயம் வந்து ஜஸ்ட் ஒரு மாசத்துக்குள்ள வடநாட்டுல ஒரு இடத்துல இதே மாதிரி யூகேஜி பொண்ணுக்கு நடந்துச்சு. பாத்ரூம் கிளீன் பண்றவனால நடந்தது. வாத்தியாரனால நடக்கல, கிளீன் பண்றவனால நடந்தது. யூகேஜி படிக்கிற பொண்ணு இல்லையா, குழந்தை, பச்சை குழந்தை. அது ஆக்சுவலா யூகேஜினா. சோ அதுக்கு வந்து அந்த கிளீன் பண்ற இன்னொரு பொம்பளையும் உடந்த. ஏன்னா இது உடந்து இல்லாம பண்ண முடியாது. அதுதான் பெரிய விஷயம். ஒரு பப்ளிக் ஸ்கூல்ல எப்படி உடந்து இல்லாம பண்ண முடியும்? கூட்டு கலவாணிங்களா தான் இதை பண்ண முடியுமே. ஏன்னா இன்னொருத்தர் வந்துடக்கூடாதுன்னு பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பான்ல. சோ இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா அது கூட ஒரு ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி சின்ன பொண்ணு தான்.
அவரு பிரின்சிபல் வந்து வண்டியில வராரு. அப்ப அந்த பொண்ணுக்கு லேட் ஆயிடுச்சு. அவங்க அப்பா அம்மா வந்து பிரின்சிபல நிறுத்தி என் பொண்ணையும் அழைச்சிட்டு போயிடுங்க சரின்ட்டு அழைச்சிட்டு போகும்போது இவர் பாலியல் அத்துமீறல ஈடுபடும் அந்த குழந்தை கத்துது. கத்தும்போது வாயில அப்படி அடிச்சு இருக்கிறாம்புல இருக்க அடிச்சதுலே செத்துருச்சு அந்த குழந்தை. செத்து அப்படியே காருக்குள்ளேயே வச்சுட்டு உள்ள போயிட்டு ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் எல்லாம் விட்ட அப்புறம் குழந்தைய காணும். அதுக்கப்புறம் பசங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, நான் பார்த்தேன் சாருடைய வண்டியிலே தான் இருந்துச்சுன்ட்டு. சில குழந்தைங்க அப்படி எப்படி போகும்போது பார்ப்பாங்க இல்லையா, வண்டியில இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் டைம் முடிந்த பிறகு அங்க எங்கேயோ போய் பள்ளம் தோண்டி புதைச்சிருக்கிறாரு. புதைச்சிருக்காரோ இல்ல தூக்கி போட்டாரோ தெரியல. கேட்டா ஸ்கூலுக்கே வரலன்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி விஷயம் நடக்குது. இங்க கூட யூகேஜி குழந்தை செப்டிக் டேங்க்ல வந்துச்சுன்ட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. அது எப்படி செத்துதுன்னு இன்னை வரைக்கும் தெரியல யாருக்கும். சோ இந்த மாதிரி தொடர்ந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே பெண் குழந்தைகளாகவே வேற இருக்குது இல்ல. இப்ப பெண் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுனாலே அது பாலியல் குற்றமா தான் இருக்கும்னு 99% முடிவு பண்ற நிலைமைக்கு வந்துடுச்சு உலகம். அப்ப யூகேஜி படிக்கிற குழந்தையில இருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் 80 வயசு பாட்டியே ஒருத்தன் 20 வயசு பையன் கற்பழிக்கிறான். வடநாட்டுல இது நடக்குது. இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இப்பதான் தப்பு பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளவு சிசிடிவி கேமரா இருக்கு, ஈஸியா புடிச்சிடுவாங்க, தப்பிக்க வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் பண்றாங்க, தெரிஞ்சேதான் பண்றாங்க. அப்ப தெரிஞ்சே பண்றாங்கன்னா இந்த பயத்தை விட அவனுடைய காம உணர்வு அதிகமா இருக்குது. அதுதான் விஷயம். அந்த நேரத்துல அந்த பய உணர்வை விட இது அதிகமாகுது. பயம். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நம்ம வீட்லயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வே அவங்களுக்கு இல்ல. ஆமா, இதுல நிறைய கண்டிப்பா அவங்களுக்குள்ள பொம்பளை குழந்தையும் இருந்திருக்கும். சரி, எப்படியா இருந்தாலும் மனைவி இருக்கும்ல, பொண்ணு இல்லாட்டினா கூட மனைவி இருக்கும்ல. 37 வயசு வாத்தியார்னா மனைவி ஒரு 30 வயசு அப்படிதான் இருக்கும். அப்ப அந்த இப்போ இவங்க வந்து அடுத்த பெண்களுக்கு பண்ணும்போது, இதே தொடர்ந்து நடக்கும்போது, தன் வீட்டு பொம்பளை பிள்ளைகளுக்கு நடக்க எவ்வளவு நேரம் ஆயிரும்? இப்ப பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணு வந்து ஸ்கூல்ல பேசினாரு. நீ எப்படி ஸ்கூல்ல இதெல்லாம் பேசலாம்னாங்க. எல்லா மதமும் படிக்கிறது. ஆக்சுவலா எல்லா மதத்திலயும் கர்மத்தின் விதி இருக்குது. தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்கும்ன்றது இருக்குது. அததான் அவர் சொன்னாரு. அது குழந்தைங்களுக்கு இல்லாட்டினாலும் வாத்தியாருக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கும்ல. இல்ல குழந்தைங்க பெருசா தப்பு பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. வாத்தியாருங்க அது கேட்கும்போது, ஓ இப்படியும் ஒண்ணு இருக்குதா? அப்ப யோசிப்போம். தப்பே பண்ணிட்டு இருக்கிறவனா இருந்தாலும் யோசிப்பான்ல. இனிமேட்டு நம்ம இத பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிப்பான்ல. நம்ம பெத்த தாய் தகப்பனுக்கு அடுத்து நம்ம நம்புறது குருவதான். அவங்களே இந்த மாதிரி பண்ணும்போது இந்த சமுதாயம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. அததான் கேக்குறாங்க. வாத்தியாரே இப்படி பண்ணா நாங்க என்ன பண்றது? நீ கண்டிப்பா ஸ்கூலுக்கு அனுப்பணும். சட்டம் போட்டீங்கல்ல. இப்ப வீட்ல இருந்திருந்தா இந்த பிரச்சனை கிடையாது இல்லையா? கண்டிப்பா ஸ்கூலுக்கு அனுப்பணும், கண்டிப்பா வேலைக்கு அனுப்பக்கூடாது, இந்த வயசு வரையும் நீ படிச்சுதான் ஆகணும். அதுலதான் இவங்களுக்கு செம கடுப்பாகுது. அதுவும் குறைஞ்சபட்சம் இவ்வளவாவது படிக்கணும்னு வேற ஒரு ரூல்ஸ் வேற. அவங்க அது முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணிடுறாங்க. இப்ப திருமண வயது அதெல்லாம் வச்சா கூட சில ஊர்ல எல்லாம் சீக்கிரமா பண்ணிடுறாங்க. ஏன் பண்ணிடுறாங்கன்னா பசங்க தொல்லை தாங்க முடியல, இல்லது இந்த பொண்ணுங்களே ஓடி போயிடுறாங்க. இப்ப வீட்டு மானம்லாம் போகுதேன்னு அவங்க கல்யாணம் பண்றாங்க. இதை யாருமே தடுக்க முடியாத அதாவது ஒரு தப்பை நிறுத்த ஒரு சட்டம் போட்டா அந்த சட்டத்தை சாதகமா வச்சே வேற தப்பு நடக்குது. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இன்னொரு அது நான் இப்ப சொன்னோம்னா வேற ஒரு டாபிக்கா போகும். ஒழுக்கமா இருக்கிற பெண் பிள்ளைகளை வந்து வீட்டு வேலைக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. யாரு? ஒழுக்கமா இருக்கிற குழந்தைங்களை ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு உழைக்கிறதுக்காக வச்சுக்கிறாங்க. ஸ்கூலுக்கு அனுப்பாம. இல்ல, அதாவது ஸ்கூல் முடிச்ச உடனே அவங்க மேற்கொண்டு படிக்க வைக்காம பையனா இருந்தா காசுக்காக, ஒண்ணும் பொம்பளை பிள்ளையா இருந்தா வேலைக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒழுக்கமான குழந்தைகளை. குழந்தையா இருந்தா ஒழுக்கம் இல்லாத குழந்தைங்க இப்படி ஓடி போற குழந்தைங்களுக்கு அது கடவுள் அது சில கஷ்டங்களை கொடுக்கறாரு. இல்ல இப்பெல்லாம் வீட்டு வேலைக்கு வச்சுக்கிறது இல்ல, வேலைக்கு போய் சம்பாதிச்சு போடுன்னு விட்டுறாங்க பொண்ணையும் இல்லையா? அப்படி ஆயிடுச்சு. சோ மொத்தத்துல இது என்ன அப்படின்னா இதெல்லாம் மொத்தத்துல சுத்தி சுத்தி எல்லாருமே கெட்டவங்களாவே மாறிட்டு இருக்கிறோம். இதுக்கு காரணம் வந்து இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான, அதாவது ஆத்மாவும் சக்தி இழக்குது, அதே நேரத்துல இந்த படங்கள் வந்து தூண்டுது. இப்ப ஒரு படம், இப்ப பாக்கியராஜ் படம் இருக்குதுன்னா
அதாவது அவரு வந்து ஃபேமஸ் ஆகி அந்த காலத்துல எல்லாம் மோசமா எடுத்தாதான் ஓடணும்னு அவசியம் கிடையாது. அப்பெல்லாம் நல்ல படமே ஓடும். ஒண்ணு இல்லைன்னா அப்ப எதுக்கு வந்து மோசமான படத்தை எடுக்கணும்? எதுக்கு டபுள் மீனிங் வைக்கணும்? அவரு தான் குரு எல்லாருக்கும். அவர் பண்ண வேலையை தான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க எல்லாரும் இல்லையா? எஸ்.ஜே. சூர்யா இருக்கட்டும். ரொமான்ஸ் படம்னாலே அவர் தானே நம்ம ஞாபகத்துக்கு வருது. அவரு கமலஹாசன் ஒரு டாபிக்னாலே அவர் தானே ஞாபகத்துக்கு வருது. இல்ல இப்ப கூட அவருடைய சேனல்ல அவர் ஒரு சேனல் வச்சுக்க யூடியூப்ல இப்பவும் அதை பற்றியே பேசுறாரு இந்த வயசுல. அப்ப இவ்வளவு நேரம் செய்த பாவத்துக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணணுமா வேண்டாமா? இப்ப ரஜினி தம் அடிச்சு அதனால சமுதாயம் கெட்டு போச்சு. ஆனா அப்புறம் அவரே வந்து சொல்றாரு தயவு செய்து அடிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? சோ ஆனா இது வந்து அந்த காலத்துல அது வச்சிருக்க தேவையில்லை. அப்ப மக்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஏன்னா அவருடைய படம் வந்து இந்த ஆபாசத்தை எடுத்துட்டு பாத்தீங்கன்னாலே நல்லாதான் இருக்கும். அந்த கதை அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆபாசம் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப அவ்வளவு டேலண்டான டைரக்டரே ஆபாசத்தை நம்பி எடுக்கிறாருன்னா அப்ப மத்தவனுக்கு என்ன தோணும்? நம்மளுக்கும் போட்ட காசு எடுக்கணும்னா அப்படிதான் பண்ணணும் போல இருக்கு அப்படின்ட்டு அவர் வழியில அப்படியே பார்த்திபன் வந்தார். அப்படியே ஒவ்வொருத்தர் எஸ்.ஜே. சூர்யா, அதுக்கப்புறம் லவ் டுடே வந்தது. சோ இப்ப பொண்ணுங்களே எடுக்க ஆரம்பிச்சோம். நாங்களும் ஆண்களுக்கு சமம். நல்ல விஷயத்துல போட்டி போடுறதை விட்டு எந்த விஷயத்துல போட்டி போட்டுன்னு இருக்கிறாங்க இல்லையா? பேட் கேர்ள் அப்படின்ட்டு வருது. இது ஒரு பக்கம். இது வந்து சினிமாக்காரங்க. சரி, ஓகே, சினிமான்றது சாக்கடை தான், அதை நம்ம பார்க்காமலே விட்டுடலாம். ஆனால் பிரச்சனை எங்க வருதுன்னா, இந்த டாக்டருங்க இருக்கிறாங்க பாங்க, டாக்டருங்க சொல்றதை எல்லாருமே கேட்பாங்க. இந்த டாக்டருங்க அட்வைஸ் கொடுக்குறன்ற பேர்ல எந்த தப்பு வேணாலும் நீங்க பண்ணலாம், ஒருத்தர் சம்மதம் தெரிவிச்சா போதும், அது வந்து சட்ட ரீதியா அதுக்கு அங்கீகாரம் வந்துடுது இல்லையா? அது ஒரு பக்கம். டாக்டர்கள் வந்து இன்னும் ஒரு படி மேல போய் நீங்க வந்து சுய இன்பம் பண்ணணும், அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதுதான் இந்த ரேப் எல்லாம் தடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது எப்படி உண்மையா இருக்கும்? அந்த காலத்துல எனக்கு சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லுவானுங்க. என்ன சொல்லுவானுங்கன்னா, விபச்சாரின்னு ஒருத்தி இல்லைன்னா குடும்ப பொண்கள் கெட்டு போயிடுவாங்களாம். எப்படியெல்லாம் மைண்ட் லாஜிக்கா இருக்குது. அவன் விபச்சாரிகிட்ட போயிட்டு வரவனுக்கு தான் குடும்ப பெண்ணை பார்த்தா தப்பா பார்க்கணும்னு தோணும். அப்படி போகவே இல்லைன்னா முதல்ல அவனுக்கு அந்த மாதிரி எண்ணமே வந்திருக்காரு. ஆனா இவங்க எப்படி ரிவர்ஸா பண்ணி விட்டாங்க பாங்க. அவங்க இருக்கிறதுனாலதான் இவங்க நல்ல பொண்ணா இருக்கிறாங்க அப்படின்னு விட்டாங்க. மொத்தத்துல அந்த காமத்தை தூண்டக்கூடிய விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, சொல்லுங்க, ஏதோ சொல்லுங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் மாத்திக்கிட்டாங்க, தன்னோட சுயநலத்துக்காக மாத்தி இருக்கிறாங்க. கரெக்ட். அதிலும் குறிப்பாக வந்து இந்த ஆபாச படம் பாக்குறதுல பாத்தீங்கன்னா இந்தியா தான் நம்பர் 1. அப்பவே இன்டர்நெட் வந்த காலத்திலே ஃபுல்லா மக்கள் தேடினது ஃபுல்லா ஆபாச படத்தை தான். இன்னைய வரைக்குமே ஆபாசமான விஷயங்களை இன்டர்நெட்ல தேடுறதுல இந்தியா தான் நம்பர் 1 இருக்குதான். எனக்கு தெரிஞ்சு அதுல இந்தியாவில தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இவ்வளவு பாலியல் குற்றம் நடக்காது இல்லையா? முழுக்க முழுக்க மைண்ட் அதுலயே மூழ்கி கிடக்கிறதுனாலதான் அவனுக்கு அப்படி ஆகுது. இப்ப இவன் நைட்டெல்லாம் வாத்தியார் வந்து ஆபாச படத்தை பாக்குறான் அப்படின்னா பொண்ணு பார்க்கும்போது அவனுக்கு எப்படி நல்லா பார்க்க தோணும்? தானாவே அந்த எண்ணம் தானே வரும் அவனுக்கு இல்லையா? சோ அப்ப அந்த அப்ப உண்மையிலே வந்து ஒரு அதாவது இப்ப கோயட்ல எடுத்தாலும் சரி அல்லது லேடிஸ் ஸ்கூல் காலேஜா இருந்தாலும் சரி, முதல் ரூல்ஸ் நீ ஆபாச படம் பாக்குற பழக்கம் இருக்குதான்னு எழுதி வாங்கணும். படமே பாக்குற பழக்கம் இருக்கா? ஏன்னா எல்லா படமும் அப்படித்தானே இருக்குது. இப்ப போனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் பண்ணும், வேற வழி இல்லை. ஆனா இது நடைமுறையில சாத்தியமும் இல்லை இல்ல. போனே இல்லாம எப்படி? குழந்தைங்களுக்கே இப்ப போனை கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு கொரோனானால. ஆனால் இந்த விஷயம் உள்ள போகும்போது நீங்க மத்தவங்களை பார்க்கும்போது அப்படித்தான் பார்ப்பீங்க. ஏன்னா அது மைண்ட் அப்படிதான். அதே மாதிரி சுய இன்பம் தப்பு கிடையாது, திருமணத்துக்கு முன்னாடி நீங்க சுய இன்பம் பண்ணாதான் காமத்துல நல்லா இருக்க முடியும் அப்படின்றாங்க. அப்படி சொல்ற அதிபுத்திசாலிகளுக்கு அவன் சுய இன்பம் எப்படி பண்ணுவான்? யாரையோ நினைச்சிட்டு தானே பண்ணுவான். அப்ப ஒரு வாத்தியார் பண்றான்னா அவனுக்கு படிக்கிற மாணவியோ அல்லது சக ஆசிரியையோ நினைச்சிட்டு தானே அவன் இருப்பான். அப்ப அதை யோசிக்க மாட்டாங்க இவங்க இல்லையா? அப்ப மன ரீதியா ஒரு 1000 தடவை 2000 தடவை லட்ச தடவை ஒரு பெண்ணோட காமத்துல இருக்கிற மாதிரியே அவன் நினைச்சிட்டு இருந்தானா ஒரு நாள் நிஜமாகவே அதை நடத்ததான் செய்வான் இல்லையா? சோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த காமம் சாகுற வரைக்கும் நீங்க எத்தனை வயசானாலும் காமத்துல ஈடுபடுங்க அப்படின்றான். அப்ப 57 வயசு வாத்தியார் வந்து மனைவியோடயோ இல்ல யாரோடயோ காமத்துல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறாருன்னா அவர் எந்த பொண்ணை பார்த்தாலும் அதே எண்ணம் தான் வரும். அந்த காலத்துல அப்படி கிடையாது இல்லையா? அந்த குழந்தை பிறந்தோடனே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் காமெல்லாம் இருக்காது.
அப்பா அம்மா எல்லாம் கூட்டு குடும்பமா இருப்பாங்க, எல்லாம் ஒன்னா தூங்குவாங்க. அப்படி இருந்துச்சு. இப்ப சாகர வரைக்கும் நீ காமத்துல இருக்கன்னா, சாகர வரைக்கும் உன் பக்கத்துல யாருமே விட முடியாது அப்புறம். இல்லையா? அந்த காமத்துல ஈடுபடுறாங்க அப்படின்னாலே, இவனுக்கு காமத்தை தூண்டக்கூடிய ஒருத்தர் அவங்களுடைய முகமோ, உடம்போ மைண்ட்ல வந்தாதான் அவன் காமத்துல ஈடுபட முடியும். அப்ப கண்டிப்பா ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு, அதாவது அவன் அவன் வாழ்க்கையில பார்த்ததுலயே அழகான பொண்ண தான் அவன் நினைக்க போறான். அப்ப கண்டிப்பா ஸ்கூல்ல படிக்கிற பொண்ண தான் நினைப்பான். காலேஜ்ல படிக்கிற பொண்ண தான் நினைப்பான். இல்ல கூட வேலை பார்க்கிற பொண்ண தான் நினைப்பான். அப்ப இது தப்பு. அதாவது இவங்க இத யோசிக்க மாட்றாங்க. இல்ல இது மனதளவுல எந்த அளவுக்கு அவனுக்கு இப்ப போக்சோல போறவங்கள வந்து டாக்டருங்க வந்து காப்பாத்துவாங்களா? யோ நீ சொன்னத கேட்டு தான் ஏன் நான் இப்படி போறேன்னு இவன் சொன்னானா என்ன பண்ண முடியும்? ஆனா அதான் உண்மை. ஆட்டோ சங்கர்ன்னு ஒருத்தர் இருந்தார், ஞாபகம் இருக்குதா சிஸ்டர்? நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது இருந்தார். நிறைய பொண்ணுங்களை கடத்திட்டு போய் விபச்சாரம் பண்ணார். அவர் சொன்னார், அவரை வந்து தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. பட் ரொம்ப நேரம் ஜெயில இருக்கும்போதெல்லாம் அவர் சொன்னது என்னன்னா, நான் கெட்டு போனதுக்கு சினிமா முக்கியமான காரணம். கொலையும் அவர் பண்ணார். வன்முறையை தூண்டக்கூடிய படத்தை பார்த்தும், ஆபாசத்தை தூண்டக்கூடிய படத்தை பார்த்து தான் நான் இப்படி ஆனன்ற. அதை தடுத்தாங்களா? சமுதாயம் என்ன பண்ணுதுன்னா, நீங்க கெட்டு போறதுக்கு தேவையான எல்லாமே பண்ணும். கெட்டு போனவனே புடிச்சு அரெஸ்டும் பண்றோம். அதை தடுக்கவே தடுக்காது. உலகம் ஃபுல்லாவே அது இப்படிதான். அதுவும் இப்ப வந்து உலகமயமாக்கல் ஆயிடுச்சு இல்ல. இப்ப இந்தியா ஃபுல்லா மாறினா கூட உலகம் ஃபுல்லா வேற மாதிரி தானே இருக்குது. எங்க இருந்து வேணாலும் எந்த படத்தை வேணாலும் பார்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படி ஆயிடுச்சு. சோ அப்ப திரும்ப அப்ப இங்க யாருக்கு பொறுப்பு இருக்குது? அப்பா அம்மாவுக்கு தான் இருக்கு. மத்தவங்களுக்கு எல்லாம் கவலை கிடையாது. வாத்தியார நம்ப முடியாது. தெரிஞ்சிச்சுல, வாத்தியார அதான் கத்துக் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. ஆன்மீகம் நீ பேசாதன்ட்டாங்க. அப்ப வாத்தியாரே ஆன்மீகத்தை பத்தி யோசிக்கல அப்படின்னா, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு என்ன பாடம் எடுக்கணும், இதை பற்றி எதுவும் ஸ்கூல்ல நடக்கிற பாலிடிக்ஸ் இதே தான் உங்களுக்கு உலகமா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்படித்தான் இருக்கும். இதை மீறி ஒரு உலகம் இருக்குதுன்றதே அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி தினம் தினம் நியூஸ்ல வருது இல்ல பாலியல் குற்றம். இது அந்த வாத்தியார்களுக்கு மேபி வாத்தியார்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா அவங்க எக்ஸாம்ல எழுதுவாங்க, அதுக்காக படிச்சிருப்பாங்க, அதை பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க ஏழை குழந்தைங்க. சோ ஏழை குழந்தைங்க தானே என்ன பண்ணிட போறாங்கன்ற தைரியமும் ஒரு காரணம் இல்லையா? இப்ப ஒரு பிரைவேட் ஸ்கூல்னா பெரிய பெரிய ஆளா கூட இருக்கலாம், பெரிய ஆளுடைய குழந்தையா கூட இருக்கலாம். அது ஒரு பயம் இருக்கும். இத்தனைக்கும் அங்க சம்பளமோ கம்மியா கொடுப்பாங்க. பிரைவேட் ஸ்கூல்ல 5000 8000 இப்பயும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க லட்சக்கணக்குல சம்பளம் வாங்கிட்டு, அப்ப பாருங்களா, இப்ப லட்சக்கணக்குல சம்பளம் வாங்குறான். இந்த அளவுக்கு அவன் வந்து காமத்துக்கு அடிமையா இருக்கிறான்னா சத்தியமா அவன் விபச்சாரிக்கிட்டையும் போகதான் செய்வான், போகாம இருக்க மாட்டான். ஆனாலும் இந்த குழந்தைய பார்க்கும்போது அவனுக்கு அந்த எண்ணம் வருது. அதுக்கு என்ன காரணம்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அது ஃபுல்லா வெளில சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட குழந்தைய மட்டும் டார்கெட் பண்றாங்கன்றதே அதுக்கே ஒரு காரணம் இருக்கும். ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அல்லது நிறைய பெண்கள் கிட்ட இவங்க இப்படி நடந்தாங்களா, இது ஒண்ணு இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், அது எப்படி 3 பேர் வெவ்வேறு வயதினர் இல்லையா? பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் ஒரே ஸ்கூல்ல இருக்க மாட்டாங்க வாத்தியாருங்க. மாத்திக்கிட்டு டிரான்ஸ்ஃபர் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இல்லையா? அப்ப 3 பேரும் மோசமான இதுதான் இங்க முக்கியமான விஷயம். இப்ப 3 பேர் வந்து ஓகே, வாத்தியார் ஒன்னா தான் டீ குடிக்க போவாங்க, ஒன்னா சாப்பிடுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. மேபி ஒன்னா சினிமாவுக்கு கூட போகலாம். அந்த நேரம் அந்த புள்ள இருக்காளே அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு பொண்ணை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்கனாலே டக்குன்னு அங்க இருந்து கட்டாயம் வெளில வந்துடணும். இல்லைன்னா இந்த மாதிரி தான் மாட்டுவீங்க இல்ல. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆந்திராலன்னு நினைக்கிறேன், லாரி டிரைவருங்க ஒரு மருத்துவ மாணவிய ரேப் பண்ணி கொளுத்தி போட்டாங்க. கொரோனாவுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், கொளுத்தினாங்க. அப்ப அவனுங்க அதை பற்றி சிந்தனையிலே இருக்கிறாங்க இல்லையா? அது கூட அவங்களுமே கல்யாணம் ஆனவனுங்க தான். அப்ப அவனுங்களுக்குள்ள இந்த மாதிரி பாரா, இந்த பொண்ணு எப்படி போறா, அந்த பொண்ணு எப்படி போறா அப்படின்னாலே, அந்த மாதிரி நபர் நம்ம கிட்ட வராங்கனாலே நமக்கும் அந்த விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம். அதை அழிக்கிறதுக்கு உடனடியா நீங்க பண்ண வேண்டியது அவங்க கிட்ட இருந்து நீங்க முதல்ல விலகணும். இல்லைன்னா உங்களை அறியாமல் அவன் கூட சேர்ந்து தப்பு பண்ணாட்டினா கூட தனியாவது பண்ணிடுவீங்க. அந்த மைண்ட வந்து ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கணும். இதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இது இல்லாம பெண்களே, ஆசிரியையே வந்து கேரளால வந்து டியூஷன் படிக்க வந்த மாணவனுக்கு ஜூஸ்ல மயக்க மருந்து கொடுத்து இதே மாதிரி பாலியல் அத்துமீறல். அவனுக்கு தெரியவே தெரியாது. ஆனா வரும்போதெல்லாம் டயர்டா வரான். என்னடா டயர்டா வர
தெரியலம்மா ஏதோ ஜூஸ் குடுக்குறாங்க அப்படியே தூக்கம் வருதுன்றான். கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆணும் பெண்ணும் அவ்வளவு மோசமாக ஆனதுக்கு வந்து ஒண்ணு முன்ஜென்மத்துல காமத்துல மூழ்கி 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 அது வந்தது ஒண்ணு. இன்னொன்னு இப்ப ஆபாசமான விஷயங்கள் எல்லாமே நெட்ல கிடைக்கிறது ஒண்ணு. எல்லாத்துக்கும் மேல பெரிய பொறுப்பு இந்த டாக்டர்கள் பண்ற வேலை. இது தப்பு கிடையாது. சுய இன்பம் தப்பு கிடையாது. ஆண் சுய இன்பம் பண்றது தப்பு கிடையாது. அதே மாதிரி பெண் பண்ணாலும் தப்பு கிடையாது. திரும்ப திரும்ப பெண் டாக்டரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஏற்கனவே அவனுக்குள்ள அந்த விஷம் இருக்குது. ஏற்கனவே அதுக்கு அடிமையா கூட இருப்பான். இதை கேட்கும்போது அவன் என்ன பண்ணுவான்? இது ரைட்டுன்னு நினைப்பான். இப்ப பிரச்சனை என்ன வருது? நீ எப்படி மைண்ட்ல யாரையோ நீ நினைப்பல்ல, அதை அந்த டாக்டருங்க யோசிக்கணும்ல. இது ரைட்டுன்னா அவன் யார நினைப்பான்? அப்ப ஒரு 10 தடவை மனசுல ஒண்ணு நினைக்கிறான்னா நிஜத்துல ஒரு தடவையாவது பண்ணுவானா மாட்டானா? இல்லையா? அவங்களே ஸ்லைட்டா சிக்னல் கொடுக்குற மாதிரி இருந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா இப்ப குழந்தைகளே மோசமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லார் கையிலும் போன் இருக்குது இல்ல. சோ அப்ப இந்த ஆபாச படத்துடைய விஷயம் அது ஒரு முக்கியமான காரணம். அடுத்தது இந்த டாக்டருங்க அவங்க அந்த செக்ஸ் டாக்டர்னு ஒண்ணு உருவாக்கிட்டாங்க இல்லையா, படிச்சுட்டானுங்க இல்லையா, அதனால அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை கூப்பிட்டு இவங்களும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்ட்டு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதே தேவையில்லாதது இல்லையா. ஒன்ஸ் நீங்க அதை தெரிஞ்சுக்க போய் தான் விழுறதே இதுல. அப்ப அது எவ்வளவு தப்பான விஷயத்தை தான் சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, மெயினா வாத்தியாருங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு. இதை சொல்லி கொடுக்கறதுக்கு இப்ப அந்த சென்னையில பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணு வச்சுட்டு இதுக்கு இன்னும் எங்களுக்கு ஆன்மீகவாதி தேவையில்லை, நாங்க சைக்காலஜிஸ்ட வச்சு பாத்துக்குவோம். அவங்களே ரேப்புக்கு அடிமையா தான் இருப்பாங்க. ஆக்சுவலா ஒரு இந்தியா இன் டீடைல்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது. அவங்க வந்து ரஷ்யா சிஸ்டர். அவங்க ரஷ்யா தான் நினைக்கிறேன். ஆமா, ரஷ்யாவில இருந்து இங்க ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இங்க இந்தியா மேல அவ்வளவு அன்பு அவங்களுக்கு. அவங்க வந்து ஜெர்மனிக்கு போறாங்க. ஜெர்மனில பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுத்து இந்தியாவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க ஊடகம் என்ன காட்டுது? அவ்வளவா காட்டாது. காட்டும்போது அங்க காசு கிடையாது, எல்லாரும் திருடுவாங்க, எல்லாருமே ரேபிஸ்ட் அப்படின்றாங்க. இது வந்து இந்தியாவை பற்றி தப்பா சொல்றாங்கன்னு அவங்க சொன்னாலும் அதுதான் உண்மையோ அப்படிங்கிற மாதிரி தானே இன்னைக்கு இருக்குது உலகம். அதே மாதிரி ஒரு காலத்துல வந்து மதராசின்னு வாங்க சென்னைக்காரங்களை, நார்த் இந்தியன்ஸ். அது காரணம் என்னன்னா, மெட்ராஸை சார்ந்தவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் காமமும் கரிமீனும் தான் அப்படின்னாங்க. அதை நம்ம பொய்ன்னு மறுக்க முடியாத மாதிரி தானே இருக்குது உலகம். இப்ப ஒரு சகோதரி இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க, ரொம்ப சின்ன பொண்ணு. அவங்க இந்த அக்ரிகல்ச்சர், நேச்சுரல் ஃபார்மிங் இதை பத்தி பேசுறாங்க. அவங்க திடீர்னு சொல்றாங்க, எனக்கு இந்த நான்வெஜ் சாப்பிட்டாலே கெட்ட கெட்ட கனவு வருது. எனக்கு மட்டும்தான் வருதா, இல்ல எல்லாருக்கும் இப்படிதான் வருமா? நானும் பார்த்துட்டேன், ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, தொடர்ந்து கவனிக்கிறேன், இது வருது. சரி, அதுல என்ன புரோட்டீன் தானே இருக்குது, அதுக்காக ஒரு உயிரை கொல்லணுமா அப்படின்னு மனசு கருணையா இருந்தாலும் வீட்டுல சமைக்கும் போது எனக்கு அப்படியே பிடிச்சி இழுக்குதுன்றாங்க. அப்ப காமத்துக்கும் கரிமீனுக்கும் சம்பந்தம் இருக்கிறதும் தெரியுது இல்ல. இதை சாப்பிட்டா அது வருதுன்றாங்க. ஜென்ரலாவே பாருங்களேன், ஒரு கணவன் வந்து மனைவியோட காமத்துல ஈடுபடணும்னு நினைச்சா அந்த காலத்துல மல்லிகைப்பூ வாங்கி கொடுப்பான், இந்த காலத்துல கரிமீன் வாங்கி கொடுக்குறோம் இல்லையா. சோ அப்ப கரிமீனும் காமமும் இணைஞ்சு வருது, ரெண்டுமே சதைதான் இல்லையா. அப்ப கரிமீன் சாப்பிட்டு அவன் காமத்துல ஈடுபடுறான் அப்படின்னும் பொழுது முன் ஜென்மத்துல இந்த சகோதரி ஆனா கூட பிறந்திருப்பாங்க, ஆனா பிறந்திருக்கலாம், பெண்ணா பிறந்திருக்கலாம், எப்படியோ. ஆனா கரிமீன் சாப்பிட்டா காமம்ன்றது அவங்க மைண்ட்ல பதிவாயிடுச்சா? அப்ப அடுத்த ஜென்மத்துல அது வந்து அப்படியே எமர்ஜ் ஆகும். கரிமீனோட இப்ப ஒண்ணும் இல்ல, நம்ம சின்ன வயசுல ஒரு பையனையோ பொண்ணையோ சிகப்பு கலர் அல்லது ரோஸ் கலர் ட்ரெஸ்ல பாத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் நமக்கு பிடிச்சவங்களா இருக்கிறாங்க. அப்ப அந்த நேரம் எந்த பாட்டு ஹிட் ஆச்சோ, ஒரு லவ் சாங்கு, இப்ப அந்த கலர் ட்ரெஸ் போட்டு யாரு போனாலும் உங்களை அறியாம மைண்ட் அந்த பாட்டை பாடும். அவங்க நீங்க லவ்வாலாம் பார்க்க மாட்டீங்க, ஆனா அதை பார்த்தா மைண்ட் டக்குன்னு எடுத்துட்டு வரும், முன்ஜென்மத்து விஷயத்தையும் இப்படி எடுத்துட்டு வரும். சோ அதுதான் அந்த சகோதரிக்கு அந்த கரிமீன் சாப்பிட்டோன்னே அது எமர்ஜ் ஆகுது, அதுக்கு வாய்ப்பு அதிகம். சோ அப்ப இவங்க சொல்றாங்க இல்லையா, அந்த உயிர் வந்து கொல்றது எவ்வளவு பாவம்னு எனக்கு தெரியுது, ஆனால் அந்த கறி மீன் வந்து அப்படியே கிரேவிங் என்ன பிடிச்சி இழுக்குதுன்றாங்க. அதேதான் கற்பழிக்கிறவனுக்கும் ஆகுது. இங்க ஒரு உயிர் போறது உனக்கு தெரியல, அவனுக்கும் அது தெரியல. இப்ப கொலை பெரிய குற்றமா, பெரிய குற்றமா? சொல்லவே முடியாது. கற்பழிப்பு அதிகமான குற்றம், பெரிய குற்றம்.
ஏன்னா பெரும்பாலும் கற்பழிப்பு வந்து கொலையில வேற முடியும். பயந்து அதுக்கப்புறம் ஏதாவது பண்றானுங்களோ, அந்த பொண்ணு சொல்லிடுவாளோன்னு பயந்துட்டு கொலையும் பண்ருவாங்க இல்லையா? மேபி அதுக்கு பயந்துட்டு கூட இந்த பொண்ணு போகாம இருந்திருக்கலாம். 2 மாசம் போகலையாம். அப்படி கூட சொல்லியிருப்பான். கொலை பண்ருவேன்னு கூட சொல்லியிருப்பான். அப்படிதான் சொன்னதா நியூஸ்ல காட்டுறாங்க. நீ இத வெளில சொன்னேன்னா உன்னை கொலை பண்ருவேன்னாங்களாம். 8 வயசு குழந்தை சும்மா படிக்கும்போதே டார்ச்சர் குடுப்பாங்க. ஆனா கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல குடுப்பாங்களான்னு தெரியல. பிரைவேட் ஸ்கூல்ல குடுப்பாங்க. இதுல இதெல்லாம் வேற. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, ஸ்கூல்ல சிசிடிவி கேமரா வச்சா மட்டும் போதாது. அந்த கேமரால ஓடுற வீடியோவை வெளியில வைக்கணும். 24 மணி நேரம் எல்லாரும் பார்த்துட்டு போற மாரி. வெளிநாட்டுலலாம் வந்து அமெரிக்காலலாம் வந்து இந்த டிராபிக்காக அந்த மாரி சேனலே இருக்கும். இந்த ரோட்ல என்னென்ன டிராபிக்னா 24 மணி நேரம் நீங்க பார்த்துக்கலாம். இப்ப ஸ்கூலுக்குள்ள பாதுகாப்பு இல்ல, கொலை நடக்கிறத பார்க்கிறோம், கற்பழிப்பு நடக்கிறத பார்க்கிறோம். அப்ப இப்போ வைக்காம எப்ப வைக்கிறது? எனக்கு தெரிஞ்சு இது வச்சே ஆகணும். இல்லையா? இன்னும் கேட்டீங்கன்னா, அந்த பாத்ரூம்க்கு அந்த போற வழி இருக்குது இல்லையா? அங்க வைக்கணும். ஏன்னா அங்க தானே இங்க தப்பு நடக்குது. அங்க வைக்கணும். இவன் எந்த பாத்ரூம்குள்ள போறான்? இந்த பொண்ணு ஏன் அந்த ஆசிரியர் பாத்ரூம்குள்ள ஏன் போறா? அதுக்கு முன்னாடி மிரட்டுனாங்களா? இந்த விஷயம். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பொண்ணு வந்து குழந்தை பிறந்து குப்பை தொட்டியில பாத்ரூம்ல போய் குழந்தை பெத்து குப்பை தொட்டியில வீசிட்டு போய் உட்கார்ந்திருக்குதே. ஓ! ஸ்கூல் பொண்ணா? பாத்தீங்களா நியூஸ்? ஸ்கூல் பொண்ணா? ஸ்கூல் பொண்ணு 10th ம். நெனைக்கிறேன். ஓ! 2 நாளைக்கு முன்னாடி. ஓ! அப்பா! ஆனா இது நான் சின்ன வயசுல இருக்கும்போதே இது கேள்விப்பட்டிருக்கிறேன். அடிக்கடி குழந்தைய இப்படி பெத்து குப்பை தொட்டில போட்டுருவாங்க. அதுக்காக தான் ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த தொட்டில் குழந்தை திட்டத்தை எடுத்துட்டு வந்தாங்க. நீ குப்பை தொட்டில போடுறதுக்கு எங்கேயாவது போட்டு போ, நாங்க வளர்த்துக்கிறோம். அது உண்மையிலே சூப்பரான திட்டம் அது. இப்ப இருக்கான்னு தெரியல. இப்ப இல்லையோ அது? அது இல்ல. இல்ல. இருந்திருந்தா இந்த மாரி ஒரு இது இருக்கும். மெயினா என்னன்னா, இந்த காமம் தப்புன்றத எந்த பாட புஸ்தகத்திலயாவது இருக்குதா? அது இல்ல. அதான் பிரச்சனை. இல்லையா? இது காமம் எவ்வளவு பெரிய தப்பு. இது வந்து மனரீதியா எப்படியெல்லாம் பாதிக்கும். இல்லையா? அப்ப இவனுங்க வந்து செக்ஸாலஜிஸ்ட் வந்து சுய இன்பம் ரைட்ன்றானுங்களே, இது மனரீதியா எப்படி பாதிக்கும்னு சொல்லிக் குடுக்குறானுங்களா? இதுல என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, அடிக்ஷன் தான் ஆகக்கூடாது. அதுவே அடிக்ஷன் தான். அப்புறம் என்ன அடிக்ஷன் ஆகக்கூடாது? கரிமீன் சாப்பிட்டு ஒருத்தன் அடிக்ட் ஆகாம இருக்க முடியுமா? தண்ணி அடிச்சு அடிக்ட் ஆகாம இருக்க முடியுமா? சிகரெட் குடிச்சு அடிக்ட் ஆகாம இருக்க முடியுமா? ஆனா இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய போதை காமம். அது வந்து ரிட்டர்னிங் பேக்கே கிடையாது. ஃபர்ஸ்ட் அப்படி பார்த்தாலே சலனம் ஆகுறது. ஒன்ஸ் அதுக்கு அடிமையாயிட்டானா அதுல இருந்து வெளில வர மாட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த ஸ்டெப்ல போய் கடைசியில அந்த மாதிரி கற்பழிப்பு வரைக்கும் இட்டுட்டு போய் விட்டுரும். கற்பழிப்பு, கள்ள தொடர்பு, மொத்தத்துல அவன் வாழ்க்கையை அழிக்காம விடாது. எவ்வளவு குற்றங்கள் நடக்குது. வேலை செய்யற இடத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரிய வந்து அவங்க கணவன் இறந்துட்டார். கணவன் இறந்து கணவன் வேலை மனைவிக்கு கொடுப்பாங்க இல்லையா அரசாங்க வேலை, அதை வந்து காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்து வாங்குறாங்க. வாங்கும் பொழுது அது இன்னொருத்தரோட சேர்ந்து செய்யற வேலை, வெளியில எல்லாம் போய் செய்யற வேலை. அவன் தப்பா நடந்துக்கிறான் அந்த பொண்ணு கிட்ட. அந்த பொண்ணு, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல சார்னு, தப்பாருமா இப்படி எல்லாம் பண்ணா நான் கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்றான். அது கடனை உடனே வாங்கி 30 லட்சமோ ஏதோ கொடுத்து லஞ்சம் கொடுத்து வாங்கி இருக்குது. அதுக்கு 2 குழந்தை இருக்குது. சோ தைரியமா தப்பு பண்றாங்க. சட்டமெல்லாம் இருக்குது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நான் வந்து சட்டப்படி எடுத்து ஜெயிலுக்கே போனா கூட ஒண்ணு முதல்ல போவானான்ன்றது டவுட். அப்படியே போனாலும் வெளியில வந்து என் குடும்பத்தை ஏதாவது பண்ணிட்டான்னா, இல்ல உள்ளேயே இருந்துகிட்டு ஆளை விட்டு பண்ணிட்டான்னா, நடைமுறை சிக்கல் நிறைய இருக்குது இல்ல. சோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த காமம் தப்புன்றது, அந்த காமம் உங்களுக்குள்ள ஸ்லைட்டா ஒட்டிக்கிட்டு இருந்தா கூட, ஒரு விஷயம் சொல்லுவாங்க நம்ம இந்து குடும்பத்துல எல்லாம், நீங்க காலை கழுவும் பொழுது ஸ்லைட்டா கூட தண்ணி படாம இருக்கக்கூடாதுன்னுவாங்க. குதிகால்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல தண்ணி படலைன்னா கூட சனி ஒட்டிக்கிட்டு வந்துடுவான் அப்படின்னு எங்க அம்மா நல்லா கழுவ சொல்லுவாங்க. சோ அதோடைய அர்த்தம் என்னன்னா, நம்மளுடைய புத்தியில ஸ்லைட்டா காமம் அப்படி ஸ்லைட்டா சலனமாகிற அளவுக்கு இருந்தாலே போதும், அதுக்கு தண்டனை கொடுப்பவன் உங்களால ஈர்க்கப்பட்டு வருவான். சோ இதை புரிஞ்சுக்கணும். சோ இந்த மாதிரி அப்ப இன்னைக்கு வந்து குழந்தைகளே வந்து காமத்துக்கு அடிமையா தான் இருக்கிறாங்க, ரொம்ப சின்ன வயசுலே. சோ அப்ப அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா, இது தப்புன்றதை பிரம்மகுமாரிகள் ஞானத்தை தவிர உலகத்துல யாருமே சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. இங்க சொல்லிக் கொடுக்கறது கடவுள்.
சோ இதை வந்து மாணவர்களுக்கு கொடுக்காட்டினா கூட குறைஞ்சபட்சம் வாத்தியார்களுக்காவது கொடுங்க இல்லையா? அப்ப அந்த வாத்தியார்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஆனா ஆன்மீகமே ஸ்கூலுக்குள்ள போகக்கூடாதுன்னா இப்படிதான் ஆகும். இதுதான் கொடுமை. ஏன்னா ஆன்மீகவாதியே தடுமாறுற உலகம் இது. அப்ப கடவுளே இல்லன்ற ஒரு தைரியம் வந்துட்டா அவன் எந்த தப்பு வேணாலும் பண்ணுவான் தானே. அப்ப இதை பேசக்கூடாது ஸ்கூல்லன்றது வந்து எந்த குழந்தை எப்படி கேட்டாலும் எனக்கு கவலை இல்லைன்னு அர்த்தம். அதான் பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணு சொன்னாரு. அப்ப இதை யார் சொல்லிக் கொடுப்பான்னு கேட்டார். அவர் கேட்டது கரெக்ட் தானே. இதை யார் சொல்லிக் கொடுப்பா? நீயும் சொல்லிக் கொடுக்க மாட்ட, எங்களையும் சொல்லிக் கொடுக்க மாட்டா. அப்ப அந்த குழந்தை கெட்டு குட்டிச்சேரான கவலை கிடையாது. அப்படி ஆயிடுது. அதனால அது அப்பா அம்மா தான். ஆன்மீகம்னு ஒரு சாப்டரே வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்கம், நேர்மை, நீதி, தர்மம் இந்த சிந்தனைய கொண்டு வர்றதுக்காக வரதான் நம்ம ஃபாலோ. கண்டிப்பா. அதுவே இல்லைன்னா அப்ப முதல்ல குழந்தைங்களுக்கே அந்த பயம் இருந்துச்சுன்னா பயப்படுற குழந்தைகிட்ட யாரும் தப்பா நடந்துக்க மாட்டாங்க இல்ல. அதெல்லாம் வேற இருக்கு. இப்ப குழந்தை துடுன்னு இருக்கிறத கூட டார்கெட் பண்ணானுங்களோ என்னவோ தெரியாது, நமக்கு தெரியாது என்ன நடந்துச்சு அப்படின்றத அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னாலும் இவங்க மேலதான் தண்டனை வரும். இல்ல சில பேர் சொல்றாங்க வாய் பேசாத பிள்ளைங்கள தான் டார்கெட் பண்றாங்கங்கறாங்க. அதாவது அதிகமா பேசாத பிள்ளைங்கள. ஓஹோ, இருக்கலாம் இருக்கலாம். வீட்ல சொல்லி கொடுக்காது. அதுவும் வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலா பொண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. லேடி டீச்சர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அந்த மாதிரி பசங்களை டார்கெட் பண்ணுவாங்க. அது நான் காலேஜ்ல படிக்கும்போது ஸ்கூல்ல படிக்கும்போது அது கவனிச்சிருக்கிறேன். அமைதியா இருக்கிற பையனா பசங்க கூட கூட அவ்வளவா பேசாதவங்க கிட்ட என்ன பண்ணாலும் வெளில தெரியாது இல்ல, அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இங்கேயும் அந்த மாதிரியும் இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி இது மொத்தத்துல அந்த சூழ்நிலைக்கு அவனுக்கு என்ன தோணுதோ அதான் நடக்குது இப்ப கலிகாலத்துல. கண்டிப்பா. ஏன்னா எல்லாரும் தண்டனை அனுபவிச்சாகணும் இல்லையா? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாட்டியவே விட மாட்டேங்கிறாங்களே. 80 வயசு பாட்டியவே விடுறது இல்ல. கரெக்ட். 80 வயசு பாட்டி ஒரு பக்கம், 80 வயசு தாத்தாவை லவ் பண்ணுது 20 வயசு பொண்ணு. எல்லாருடைய மனசுக்குள்ள என்ன இருக்குதுன்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. எது எப்படி போதையை கொடுக்குதுன்னே தெரியாது. அது கர்ம கணக்கும் இருக்கும். முன் ஜென்மத்து கர்ம கணக்கு புடிச்சு இழுக்கலாம். யாருமே அன்பா பேசலன்னும் போது அன்பா பேசும்போது விழுந்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் இந்த அன்புக்கான இயக்கம் கூட கடவுளோடு புத்தி இணையும் போது அப்பதான் பூர்த்தியே ஆகும். மனிதனாலெல்லாம் உங்க அன்பு எல்லாம் மனிதனால, ஏன்னா அவனே ஏங்கிட்டு தான் இருக்கிறான். யாரு நிரம்பி இருக்கிறா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு? எல்லாமே பிச்சை தான் எடுத்துட்டு இருக்காங்க. நீ எனக்கு அன்பு கொடு, நீ எனக்கு அன்பு கொடு, நீ எனக்கு அன்பு கொடுன்ட்டு. சோ இப்ப கடவுள் அன்பை கொடுப்பதற்காகவே இந்த பூமிக்கு வரார். கடைசி 100 வருஷம் ஒரு வயோதிகர் உடல்ல வந்து சொல்றாரு, இந்த உலகம் கெட்டு சீரழிஞ்சு போய் இருக்குது. ஆனா இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது. 5000 வருடத்துக்கு முன்பு சொர்க்கமாக படைக்கும் போது காமம் கோபம் பற்று பேராசாங்கன்னா என்னன்னே யாருக்கும் தெரியாது. அவ்வளவு அழகா இருப்பாங்க ஆண்களும் பெண்களும். கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் ஆவாலே தவிர காமத்தினால் கிடையாது. அப்படின்னா என்னன்னே தெரியாது, சலனம் கூட ஆக மாட்டாங்க. அந்த மாதிரி உலகத்துல நீங்க அழகா இருந்தாதான் நிம்மதி. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, அழகு ஆபத்துன்றாங்க. கலியுகத்துல அப்படி அழகு ஆபத்து, காசு ஆபத்து, புகழ் ஆபத்து, எது இருந்தாலும் ஆபத்து. பிச்சைக்காரன் தான் நிம்மதியா இருக்க முடியும் இங்க இல்லையா? சோ இங்க பிச்சைக்காரனா இருக்கிறோம் கொடுத்து வச்சவன் இல்லையா, அவங்ககிட்ட எதுவும் கிடையாது. சோ இப்ப கடவுள் சொல்றாரு, இப்ப நீ பிச்சைக்காரனா வாழுன்ற. அதுதான் அங்க ராமர் காட்டுக்கு அனுப்புறாருல, ஒரு பிச்சைக்கார மாதிரி தானே வாழறாரு, எதுவும் கிடையாதுல, துறவி தானே. அப்படி நீ வாழ்ந்தால்தான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு தகுதியுடையவன். இங்க இருக்கக்கூடிய கலியுகத்தின் குணமாகிய காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தோட நீ அங்க போனா அதை நீ நரகமாக்கிடுவ. அதுக்காக ஃபில்டர் பண்றதுக்கு தான் கடவுள் சொல்றாரு. அதை வெல்வதற்கான வழியும் சொல்லி கொடுக்கிறார். காமத்தை விடுன்னு மட்டும் சொல்லல, அது எல்லாரும் தான் சொல்றாங்க. காமத்தை விடுன்னு சொல்றது இல்ல, பட் விபச்சாரம் தப்பு, குழந்தைங்க கிட்ட இப்படி இருக்கக்கூடாது, அதெல்லாம் சொல்றான். இவன் பெரிய பொண்ணோட காமத்துல ஈடுபடும் போது அந்த பொண்ணு குழந்தைய பார்க்கும்போது அவனுக்கு அதே தான் ஞாபகம் வரப்போகுது. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அது பொண்ணு, அவ்வளவுதான் இல்லையா? கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இளங்கரியை சாப்பிடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? இளங்கரி தானே டிமாண்ட். அதே மாதிரிதான் இங்கேயும் ரெண்டும் ஒரே விஷயம்தான். அந்த மாமிசம் ஒரு உயிரே போனாலும் உனக்கு எப்ப கருணை வரலையோ அப்ப இங்கேயும் வராது. ரெண்டுத்துக்கும் லிங்க் இருக்குது இல்லையா? அது 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 துடிக்குது இல்ல. ஒரு கற்பழிக்கும் போது ஒரு பொண்ணு துடிக்கிறத விட விலங்கு துடிக்கும் வெட்டும் பொழுது. அப்படியே இப்படி திரும்பிட்டு அப்படி வெட்டி அப்படி தூக்கி கடாச்சிடுறாங்க.
அது ஒரு இடத்துல பார்த்தேன். ஆனா இது ஆணாவது இப்படி பண்றான். நான் பார்த்திருக்கிறேன் ஒரு பொண்ணு. நான் குழந்தையா இருக்கும்போது அப்படியே கோழி அப்படி திருவி போடுது. அடி பாவி பொண்ணா நீன்னு நினைச்சிட்டேன் நானு. எப்புட்றா பொண்ண வந்து மென்மையானவர்கள், தாய்மை அது இதுன்றாங்க. ஒரு உயிரை கொல்றது தெரியாது. அந்த சுவை வந்து அப்படி பண்ணிடுது. அது ஒரு பொருள அப்ப ஒரு உயிரை நீங்க ஒரு பொருளா பார்க்குறீங்க. உயிரா பார்க்கலல்ல. அதேதான் அவனும் பண்றான். கற்பழிக்கிறவனும் அதான் பண்றான். அவனும் பொண்ணா பார்க்கல. அவனும் பொருளா பார்க்குறான். இல்லையா? சோ அப்ப இது 2த்துக்குமே தொடர்பு இருக்குது. இந்த 2யுமே விடணும்ன்ற கடவுள். சோ சொர்க்கத்துல வந்து சிங்கமும் பசுவும் ஒண்ணா தண்ணி குடிக்கும். ஏன்னா சிங்கம் இன்னொரு விலங்கை சாப்பிடணும்ன்ற எண்ணமே அதுக்கு வராது. தாவரத்தை தான் சாப்பிடும். ஆக்சுவலா வெறும் வெஜிடேரியனே சாப்பிடுறவங்களுக்கு வந்து வெஜிடேரியன் உணவு ரொம்ப பிடிக்கும். சாம்பார் பிடிக்கும், வத்த குழம்பு பிடிக்கும், தயிர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க ஒன்ஸ் நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எவ்வளவு சுவையா சாம்பார் வச்சாலும் அடுத்து கறி எங்க இருக்குதுன்னு தான் புத்தி போகும். கல்யாண பத்திரிக்கை வைக்கும் போதே கறி இருக்குதா, பிரியாணி இருக்கான்னு தானே கேட்கறாங்களே. ஏன்னா அதுக்கு அடிமையான பிறகு வேற எதுவுமே உங்களுக்கு சுவையை கொடுக்காது. அதே மாதிரிதான் காமமும். காமத்துக்கு நீங்க அடிமை ஆயிட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அப்படியே இந்த பொண்ணு அழகா இருக்கிறா, அப்படியே மயங்கி லவ் விடுறதெல்லாம் அந்த காமத்துல ஈடுபடுற வரைக்கும் தான். காமத்துல ஈடுபட ஆரம்பிச்சுட்டானா யாரை பார்த்தாலும் அவனுக்கு காமத்துல ஈடுபடணும்னு தான் தோணும். லவ் பண்ணணும்னு தோணாது. லவ் பண்றதே காமத்துக்காக தான் அவன் பண்ணுவான். அப்ப அந்த சின்ன வயசுல இருக்கிற அந்த அந்த ஒரு தூய்மையான லவ் இருக்காது. லவ்வே தூய்மை கிடையாது, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் சொல்றேன், படிநிலை அடுத்தடுத்து போயிடும். சோ அப்ப சொல்லணும், ஒரு லவ் பண்ணும் போதே உங்களுடைய புத்தி வந்து இப்படி மயக்கத்துக்கு போய் ஒரு கொரோனாவுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல ஒரு மாணவி தற்கொலை பண்ண ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு. வாத்தியார் வந்து தப்பா நடந்துகிட்டாருன்ட்டு தற்கொலை பண்ணி அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலா அந்த வாத்தியார் எல்லா பொண்ணும் கூடயும் ஜாலியா பேசிட்டு இருப்பாரு போல இருக்கு. பிரைவேட் ஸ்கூல், நல்ல ஃபேமஸான ஸ்கூல் போல இருக்கு. எல்லாரு கூடயுமே ஜாலியா பேசிட்டு போறோம். அந்த பொண்ணு சொல்லுது, நல்லா இங்கிலீஷ்லயே பேசுது. அந்த வாத்தியாருடைய மனைவியும் அங்க வேலை பார்க்கறாங்க. லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் வந்து அந்த டீச்சர் கிட்ட இந்த பொண்ணு ஃபோன் பண்ணி சொல்லுது, உன் கணவன் வந்து இப்படி நடந்துக்கிட்டாருன்ட்டு. அப்ப என் கணவன் மேல இப்படி எல்லாம் வந்தது கிடையாது, நீ என்ன புதுசா சொல்ற, நீ என்ன பண்ண கேக்குறான். நான் எதுவுமே பண்ணல மிஸ், நான் ஃபிளர்ட் தான் பண்ணேன். வெக்கமா இல்ல, ஒரு வாத்தியார ஃபிளர்ட் பண்றேன்ற? அதுவே தப்பு தானே. இல்ல ஒரு வாத்தியார் கிட்ட போய் ஃபிளர்ட் பண்ணுவாங்களா யாராவது? அதாவது ஃபிளர்ட் பண்றதுன்னா என்ன, மயக்கிறது தான். மயக்கிற மாதிரி பேசுறது. அப்ப அது காமன் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அவங்களுக்கு அது காமன் ஆயிடுச்சு, இவனுக்கு இது காமன் ஆயிடுச்சு. அப்ப அவனுக்கு அது ஒரு சிக்னல் மாதிரி வருது. நல்லவனா இருக்கும்போதே தடுமாறுறான் அப்படின்னா, இப்ப ஆட்டோல எல்லாம் வச்சு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்களா, திரும்ப திரும்ப நடக்குது. ஏதோ ஒரு வேலூர்லன்னு நினைக்கிறேன். அந்த நைட் ஷோ முடிச்சிட்டு வரவங்க யாராவது பொண்ணுங்க லவரோட வராங்க அப்படின்னா, லவரை பூச்சி அடிச்சு தள்ளிட்டு அந்த பொண்ணு கூட தப்பா நடந்துக்கிறது திரும்ப திரும்ப நடந்திருக்குது. அந்த காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க ஹாஸ்டல்ல தங்குவாங்க இல்லையா, மெடிக்கல் காலேஜ். அப்படின்னு இருந்து அவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணல, இதை போய் எங்க போய் சொல்றதுன்ட்டு. அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு விஷயத்துல போலீஸ் பிடிச்சி விசாரிக்கும் போது அவங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச அந்த காசு, போனு, அதுக்கப்புறம் தான் இந்த நியூஸே வெளில வருது. சோ ஒண்ணு புரிஞ்சுக்கணும், உலகம் ஃபுல்லா காமம் வந்துருச்சு பயங்கரமா. அதாவது இதுக்கு முன்னாடி தலைமுறையில அது மனசளவுல இருந்தது. இப்ப அதை வெளிப்படுத்த முடியாத, அதாவது அவனால வெளிப்படுத்தாம இருக்க முடியாத நிலைமைக்கு வந்துட்டான். அப்ப நம்ம தான் பாதுகாத்துக்கணும், இருட்டான இடத்துக்கு போகாம. இது சொல்றதுக்கு வந்து அது என்ன நீங்க ரூல்ஸ் போடுறீங்க, அவன் தான் மிருகமா இருக்கிறானே, என்ன பண்ணுவீங்க? பாம்பை கடிக்காதன்னு சொல்ல முடியாது, நம்ம தான் பாம்பை விட்டு விலகி போகணும் இல்லையா? ஆனா ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நம்ம துல்லியமா என்ன நடந்துச்சு அப்படிங்கறது வந்து வாத்தியாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர் பக்கம் ஒரு வேலை நியாயமே இருந்தாலும் கூட அதை யாரும் கேட்க போறது கிடையாது இல்லையா? சோ அதனால அது சொல்லவும் மாட்டாங்க. பட் என்ன பண்றது, மொத்தத்துல அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும். ஏன்னா இப்ப இந்த குழந்தைங்க விளையாடும் போதே பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா ஆண் குழந்தை பெண் குழந்தை மேல படுத்து புரள்றதெல்லாம் சின்ன குழந்தையில நம்ம பாக்குறோம். ரொம்ப ஒரு 2 வயசு 3 வயசுலயே அந்த காமம் வந்து அந்த முன்ஜென்மத்து இது எமர்ஜ் ஆகுது. சோ அப்ப சினிமாவெல்லாம் பாக்குறாங்க குழந்தைங்க. சின்ன சின்ன குழந்தைங்க எவ்வளவு மோசமான மூவ்மெண்ட் கொடுத்து ஆடுறாங்க டிவி ப்ரோக்ராம்ல. அதுவும் மோசமான பாட்டா இருக்குது அது. அந்த பாட்டை பாட வேற செய்யறாங்க. அப்ப அந்த விஷம் உள்ள போகாதா? அப்ப ஒரு பெரிய பொண்ணு சினிமாவில ஒரு ஆணை எப்படி மயக்கிறான்னு பார்த்துட்டு அதே வேலையை சின்ன பொண்ணு பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்? ஏன்னா இந்த மாதிரி வந்து இருக்குது, இங்கிலீஷ் படத்துல எல்லாம் வந்து இருக்குது. வாத்தியார் அங்க பாடம் எடுத்துட்டு இருப்பாரு, இந்த பொண்ணு அவரை மயக்கிற மாதிரி, அவங்க மினி ஸ்கர்ட் தானே போட்டிருப்பாங்க. சோ அந்த மாதிரி மயக்கிறது எல்லாம் இருக்கும். சோ நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்ப இங்க ஆண்
அதாவது பெண் பாதுகாப்பா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண் அதை விட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா ஆணைக்கு எடுக்கக்கூடிய விஷயம் நிறைய வந்துகிட்டே இருக்கும். அவனை தேடி வந்தாலும் அவன் தள்ளிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுவும் இந்த மாதிரி வாத்தியார்கள்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேபி இந்த 3 பேர் ஒன்னா சேர்ந்து ஆபாச படம் பார்த்துருக்கலாம். இந்த 3 வாத்தியார்கள் அப்படி வந்த பழக்கமா இருக்கலாம், ஃபார்வர்ட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வாத்தியார் இருக்கிறான்னு தெரிஞ்சு முன்னாடியே டிரான்ஸ்ஃபர் வாங்கி வேற இடத்துக்கு போயிடுங்க. ஏன்னா உங்களால அங்க இருந்து எதுவும் பண்ண முடியாது. குறைஞ்சபட்சம் நம்ம காப்பாத்திக்கலாம்ல. ஏன்னா இது தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சு சொன்னாலும் 1000 பிரச்சனை வரும். நம்பணுமே. ஏன்னா இந்த ஹெச்எம்ஏ ஃபர்ஸ்ட் நம்பலன்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஆஸ்பத்திரி ரிப்போர்ட் வந்த அப்புறம் தான் நம்புறாங்க. நான் 57 வயசு வாத்தியார் பண்ணாருன்னா யார் நம்புவா? ஏன்னா அவர் பல வருஷமா இருந்திருக்கலாம் அந்த இதுல. மற்றவங்க கிட்ட எல்லாம் நல்லா கூட பேசியிருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ காமம்ன்ற விஷயம் உள்ள வந்துடுச்சு அப்படின்னா அது எப்படியெல்லாம் பாதிக்கும் அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி காமத்துல ஈடுபடுறாங்கன்னா அந்த வீட்டு குழந்தைகளுக்கு அந்த காம உணர்வு தூண்டப்படும் சின்ன குழந்தையா இருக்கும் போதே. நாளைக்கு அந்த குழந்தைக்கு யாரோ பாலியல் குற்றம் செய்யறதுக்கு அந்த குழந்தையுடைய அப்பா அம்மாவே காரணமா இருப்பாங்க. அது அவங்களுக்கே தெரியாது. ஸோ அப்ப அந்த காமத்துல இருந்து முற்றிலும் விடுபடணும்னா அதுக்கு ஒரே வழி இறைவனுடைய ஞானம். சொல்றாரு, சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வுல இருப்பீங்க. அதாவது உயிர். அது பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கலாம் தான் இங்க பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. அந்த ஆத்மாதான் நான்ற உணர்வுல ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்க்கும்போது சதா ஆனந்தம் இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். அதுலயே மூழ்கி இருப்பாங்க. அது ஒரே சீரா இருக்கும், தயிர் சாதம் மாதிரி. ஆனா 2500 வருஷம் கழிச்சு என்ன ஆயிடுது, ஆத்மான்றது அப்படியே மறந்து புத்தி வெளியில ஆனந்தத்தை தேடும். ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். ஆத்மால கவனம் இருக்கிற வரைக்கும் அது கிடைக்குது. ஆனா ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமா சக்தி இழக்கும் போது வெளி உலகத்துல கவனம் புத்தி தடுமாறும் போதுதான் என்ன ஆகுது, வெளி உலகத்து விஷயத்துல மயங்க ஆரம்பிக்கிறான். மயங்கும் போது புத்தி வேலை செய்யாது. அதுக்கு பேர் தானே மயக்கமே. அப்ப அதன் வசப்பட்டு தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் கொஞ்சம் கொஞ்சமா வருது. முதல்ல மனைவி கிட்ட, குழந்தை கிட்ட இந்த மாதிரி பற்று இதெல்லாம் வருது. அடுத்தது பாக்குறது மேலெல்லாம் பற்று வருது, பேராசை வருது. இதை அடையணும், ராஜ்யத்தை அடையணும், அடுத்தவன் ராஜ்யத்தை அடையணும், இந்த மாதிரி. இப்ப அந்த ராஜ்யத்தெல்லாம் விட்டு மக்களாட்சி எடுத்துட்டு வந்தாலும் அது குடும்பத்திலயும் அது வருது. குடும்பத்துல சொத்துக்காக எவ்வளவு கொலை நடக்குது, காமத்துக்காக நடக்குது. இதோ இப்போ ஒரு நியூஸ் வந்தது, கணவனுடைய கிட்னியை வித்து அந்த காசு எடுத்துட்டு லவரோட ஓட்டமா மனைவி. எவ்வளவு கொடுமை பாருங்க. அதுவும் Facebook லவரோட. அப்படியா? அப்ப பாருங்க எப்படி அந்த போதை வந்து அது ஒரு போதை. எப்படி கரிமீன் போதை அந்த சகோதரி சொன்னாங்களே என்னால விட முடியல, அதே மாதிரிதான் இந்த போதையும். ஆனா இந்த போதை எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? ஒன்னா சேர்ற வரைக்கும் இருக்கும், காமத்துல ஈடுபடுற வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அவனே கழட்டி விடணும்னு பார்ப்பான். அப்ப இந்த பொண்ணுக்கு டார்ச்சர் ஆகும். அந்த நேரம் கொலையில போய் முடியும், அல்லது தற்கொலையில போய் முடியும். சரி, இதை புரிஞ்சுக்கணும். சோ இறைவனுடைய ஞானம் ஒண்ணுமே இல்லை, சிம்பிள். மறுபடியும் உடல் உணர்வுல இருந்து ஆத்ம உணர்வுக்கு வாங்க. ஏன்னா காமம், கோபம் உடல் உணர்வுல அடிமையாகி புலனின்பத்துக்கு அடிமையானதுனாலதான் நிறைய நோய்கள், இயற்கை சீற்றம், யுத்தங்கள் எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். கடவுள் சொல்றாரு, நீ காமம் உனக்கு ஸ்லைட்டா இருந்தா கூட, இப்ப இந்த ஞானம் எடுத்த பிறகு ஸ்லைட்டா இருந்தா கூட அடுத்த ஜென்மத்துல நீ கை கால் இல்லாத முடவனாகத்தான் பிறப்பாய் அப்படின்ற. இது பாத்தீங்கன்னா கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும். கோயில் ஆபாச சிலைகள்லாம் இருக்கும் இல்லையா, சில கோயில்கள்ல காமத்துல ஈடுபடுற மாதிரி சிலை இருக்கும், ஆனா கை இருக்காது, கால் இருக்காது. அப்ப ரெண்டுத்தையும், அதாவது இப்ப பண்ற தப்புக்கான தண்டனை என்னன்றதையும் காட்டுறாங்க. சோ இந்த விஷயம் அதாவது உலகியல் சட்டத்துல இருந்து தப்பிக்கலாம், பட் கர்மத்தின் கணக்குல இருந்து தப்பிக்க முடியாது. இதுதான் சட்டம் சொல்லிட்டாரு. இப்பவே பாருங்களா, எத்தனை குழந்தை வந்து அபார்ஷன் பண்றது தப்பு, ஆனால் ஹாஸ்பிட்டல்ல அபார்ஷன் பண்ண சொல்றாங்களா, குழந்தை வளர்ச்சி சரியில்லைன்ட்டு. பல குழந்தை அபார்ஷன் பண்ண பிறகுதான் ஒரு குழந்தை பிறகுது, அதுலயே சில சமயம் ஊனமா தான் இருக்குது. அப்படின்னு அர்த்தம் நிறைய குழந்தை ஊனத்தோட பிறக்க இருக்குது. ஆஸ்பத்திரி இருக்கிற வரைக்கும் தானே நீங்க கண்டுபிடிப்பீங்க. கடைசியில ஆஸ்பத்திரி இருக்காது, ஆஸ்பத்திரி இருக்காது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, சிசிடிவி கேமரா இருக்காது, கரண்ட் இருக்காது, இன்டர்நெட் இருக்காது. அப்ப என்னென்ன தப்பு நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப எப்படி தண்டனை இருக்கும்னா, நம்ம நேத்து கூட அந்த வீடியோ போட்டிருந்தோம், இதுலயும் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஒரு சகோதரர் வந்து கை இருக்குது, பட் எதுவும் பண்ண முடியாது, இப்படியே கை இப்படி பின்பக்கமாவே இருக்குது, காலாலே சமைக்கிறார், இப்படியே படுத்துக்கிட்டே தான் இருக்கிறார், இப்படிதான் பார்க்க முடியுது. அப்படியே காலாலே அந்த பாத்திரத்தை எடுத்து அதாவது நம்ம ஒரு நிமிஷத்துல பண்றதா ஒரு 1 மணி நேரம் பண்றாரு பாவம். இந்த மாதிரி நிலைமைக்கு தள்ளப்படுவோம் கட்சியில. சோ இந்த தண்டனை வந்து தெரிந்தால்தான் அந்த மயக்கத்துல இருந்து நீங்க வெளில வருவீங்க. ஏன்னா
மத்ததுல இருந்து கூட தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா தப்பிச்சிடுவீங்கன்னு சொல்ல முடியாது. பட் அப்படியே தப்பித்தால் கூட கடவுள்கிட்ட தப்பிக்க முடியாதுல்ல. இருக்கிறதுல மிகப்பெரிய பாவம் காமம் தான் சொல்றேன். கொலை பண்றதை விட பெரிய பாவம்ன்ற. சோ இத புரிஞ்சுக்கிட்டு திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னுவாங்க இல்லையா? உங்களுக்குள்ள அந்த மிருக குணம் இருந்துச்சுன்னா அது வெளில வந்தே தீரும். அதை தூண்டுற மாதிரி சூழ்நிலையும் வரும். அதுதான் பெரிய விஷயம். சோ அப்ப அந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலே உங்களுக்குள்ள அந்த குணம் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த சூழ்நிலையை விட்டு ஓடுங்க. எட்ட போயிடுங்க. எட்ட போய் எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை வந்துச்சு இறைவா, அப்பா அப்படின்ட்டு அவர் நினைவிலே இருங்க. அதுக்குதான் அவர் சொல்ற செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கு. ஆத்மபூர்வ மத்தியில நட்சத்திரம் மாதிரி இருக்கு. சோ நான் ஒளிப்புள்ளி, என்னுடைய அப்பா ஒளிப்புள்ளி, நான் உடம்பே கிடையாது, செத்துட்டேன்னு நினைச்சுக்கோங்க. யாரை பார்த்தாலும் பூர்வ மத்தியில அந்த ஆத்மாவை மட்டும் பாருங்கன்ற. அந்த ஆத்மாவை மட்டும் பார்க்கும் பொழுது அந்த ஆத்மா சிவனுடைய குழந்தை கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன், கடவுளுடைய குழந்தை கிட்ட. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னுடைய அப்பாவோட குழந்தை எனக்கு தங்கச்சியா இருக்கும், இல்ல சகோதரனா தான் இருக்கும். அதுவும் ஆத்மா எல்லாம் கடவுளுக்கு ஆண் குழந்தை. ஏன்னா எல்லாருக்கும் சொத்துக்கு உரிமை இருக்குது, சொர்க்கத்தின் உரிமை. அந்த சொர்க்கத்தில் காம கோபமே இல்லாம இருக்கும் இல்லையா, அந்த சொர்க்கம் இப்ப வரப்போகுது. அதுக்காக தான் நம்ம தயார்படுத்துறாரு. 2 பலன். ஒண்ணு சொர்க்கம் கிடைக்குது, இன்னொன்னு இது வரைக்கும் நிறைய பாவம் செஞ்சது உங்களை மீண்டும் மீண்டும் பாவம் செய்ய தள்ளும். அந்த பாவ குணத்தையே அழிக்கிறீங்க. இறைவன் நினைவுல இருந்து இறைவன் கொடுக்கிற ஞானத்தை தினம் தினம் கேட்கணும். அததான் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கும். யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். பெண் குழந்தைய மட்டும் இல்ல, ஆண் குழந்தைய வளர்க்கறதே கஷ்டம் இல்லையா? ஏன்னா ஒரு பையனை அவனுக்கு வந்து கொஞ்சம் மனநிலை சரியில்லை. அவன் என்ன பண்ணிட்டான், அது அது ஒரு வியாதி. அது திடீர்னு அவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். திடீர்னு அவங்களுக்கு எப்ப அது பைபோலர் டிஸார்டர்னுவாங்க. நல்லா இருப்பாங்க, திடீர்னு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த கேரக்டர் மாறும். அப்ப என்ன பண்ணிருக்காரு, அவருடைய ப்ரொஃபஸரை பார்த்து நீங்க என் பாட்டி மாதிரியே இருக்கிறீங்கன்னு நினைக்கிறாரு. டென்ஷன் ஆயிடுச்சு அந்த பொம்பளைக்கு. என்ன திரும்ப பண்ணுச்சு, இவன் என்ன என்கிட்ட வந்து பாலியல் அத்துமீறல் பண்ணான்ட்டு கேஸ் போட்டுருச்சு. ஏன்னா அதுக்கு லா காலேஜ் வேற, அவங்களுக்கு கேட்கணுமா சட்டம்? எப்படி கொடுமையா போகுது பாத்தீங்களா அந்த காமம் பண்ற வேலை. அதனால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நம்ம. சோ உங்க குழந்தைகளை காப்பாத்துற பொறுப்பு உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. அதுக்கு முதல்ல நீங்க காமத்தை விடணும். இப்ப இதுல ஒரு டவுட் வரும், ஐயோ காமம் இல்லைன்னா நாளைக்கு என் குழந்தை கல்யாணம் பண்ணிக்கலன்னா ஒண்ணும் ஆகாது. ஆனா இந்த மாதிரி ஆனாதான் கொடுமை இல்லையா? ஏன்னா நீ கல்யாணம் ஆகுறதெல்லாம் டைவர்ஸ்ல தான் போயிட்டு இருக்குது. அதே மாதிரி தூய்மையா காமம் இல்லாத திருமணம் செய்யறவங்களை பார்த்தா அந்த அந்த குழந்தைய தேர்ந்தெடுத்துக்கும். காமம்னு ஒண்ணு போனாலே அது வாழ்க்கையில நிம்மதி இல்லாம ஆயிடும் இல்லையா? பெண் குழந்தை ஆண் குழந்தை பெற்றவங்களே துடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க, பெண் குழந்தை பெற்றவங்க இன்னும் துடிக்கிறாங்க. சோ அதனால இறைவனை நினைச்சிட்டு இருக்கும்போது கடவுள் சொல்றார், தவறான ஆத்மா உங்க பக்கத்திலே நெருங்காதுன்ற. என் நினைவிலே இருந்து அந்த பாவத்தை மட்டும் ஃபுல்லா அழிச்சிடுங்க. உங்களுக்கு நான் கேரண்டி, உலகம் அழியிற நேரத்திலும் காமம் சார்ந்த தவறும் நடக்காது, கொலை, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலைமை, இதெல்லாம் வரும் கடைசியில. இப்பவே வந்தது இல்லையா வெள்ளத்துல. சோ இதெல்லாம் கடைசியில வரும். அந்த நேரத்திலும் உங்களுக்கு தேவையான குறைந்தபட்ச சாப்பாடு கொடுப்பதற்கு நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன்ற. அதுக்கு நீங்க தூய்மையா இருக்கணும், என் நினைவுல இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றேன். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். ஓம் சாந்தி.